இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. இவளுக்கு முன்னாடி நானும் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நாய்க்குட்டிங்களை வச்சு கூட வீடியோ போடலாம். ஆனால் பஸ்லலாம் போயிட்டு எவன் எவனோ இடிச்சான்னு போய் சொல்லியெல்லாம் வீடியோ போடக்கூடாது. அதிக நேரம் தூக்கி வைக்க முடியல, அதனால தான் நான் வந்து கீழே இறக்கி விட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போ தாங்க பார்த்தேன். நான் ஒரு வேஸ்ட்டு. டிவி பார்க்குறோம், ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் பாருங்களேன், சில நியூஸ் உடனே நம்ம கண்ணுக்கு ஆப்பிட மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் பஸ்ஸில் வரும்போது சில டைமில் இடித்தாலோ இடிக்கலையோ எதுவோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அது நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நீதி கொடுக்கும். ஆனால் தேவையில்லாமல் ஒரு வைரலாக ஒரு வீடியோவை போட்டு அதுக்கு தேவையில்லாமல் கமாண்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் மறித்து அதுக்கப்புறம் திரும்பவும் கமாண்டு போட்டு என்னங்க இது? லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் எதையுமே போட்டுறக்கூடாது. என்ன கூட ஏதாவது அபாய சூழ்நிலைகள் நடந்தால் அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கூட அங்கே எத்தனையோ பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கூட சொல்லி புரிய வைக்கலாம். தேவையில்லாமல் வந்து செஞ்சு தேவையில்லாமல் காரியங்கள் நடந்து அது ஒரு குடும்பத்தையே பாதிச்சு அதுவும் பல மனிதர்களுடைய மனசை பாதிக்குது. எல்லாருமே இதை கேளுங்க. இது நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிங்க, சரிங்களா?